ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காளான் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கியிருக்கிற 2 பாக்கெட் காளானை ஆட் பண்ணிக்கலாம். காளானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவும் தேவையில்லைங்க. நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால காளானில் இருக்கக்கூடிய தண்ணியே வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. காளான்லேருந்து வர தண்ணியிலேயே இந்த காளான் நல்லா வெந்து வந்துடுங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சமாக வற்றின பிறகு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு சிம்மில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குன்னு. இப்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் போல் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கோங்க, ரொம்பவும் மெல்லிசாக வேண்டாம். இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளான் கலவையை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் இல்லைனா நெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பி போடும் பொழுது கல்லில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இப்போது 1 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போது நமக்கு தோசை ரெடியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அருமையாக சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காளான் கூட பாருங்கள் கல்லில் ஒட்டலை. சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.